5 மேட்ச் ஆப் அடிச்ச நம்ம ஆங்கிலேயர் கூட இன்னைக்கு ஓடிஐ மேட்ச் ஓப்பனிங்லயே டாஸ் தோத்தாச்சு. டாஸ் ஜெயிச்ச புருக்கு நாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறோம்னு சொல்லிவிட்டாப்ல. ஆனா கில்லுக்கு ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறதா ஆசைன்னு சொன்னாப்ல. அதுக்கேத்த மாதிரியே நம்ம இந்தியன் பவுலர்ஸ் ஆங்கிலேயர்களை பதற விட்டுட்டாங்க. T20ல அடிச்ச பயப்புல எல்லாருமே பயங்கரமா ஆடுவாங்கன்னு பார்த்தா பல்ல கட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கு காரணம் நம்ம அக்ஷர் பட்டேல் 4 விக்கெட் வேற மாதிரி பவுலிங். இன்னைக்கு இந்தியா 48வது ஓவர்லயே மொத்தம் இங்கிலாண்டையும் முடிச்சு விட்டாங்க. அப்புறம் நம்ம ஓபனர்ஸ் ஆன ஹிட்மேனும் கில்லும் உள்ளரி வந்தாங்க. ஹிட்மேன் அவரோட ஹிட்டிங் எபிலிட்டியை காட்ட ஆரம்பிக்கையில அந்த மனுஷனை உள்ளரி அவுட் ஆக்கி அனுப்பிச்சிட்டாங்க. நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த கிங் கோலி உள்ளரி வந்தாரு. நீங்க உள்ளரி வந்ததெல்லாம் போதும், உள்ள போய் ரெஸ்ட் எடுங்கன்னு நம்ம இங்கிலாந்து பயப்பிள்ளைங்க உள்ளரி தட்டி விட்டாங்க. ஆனா நம்ம கேப்டன் கில்லுக்கு இன்னைக்கு நல்லாவே பேட்ல பட்டுக்கிட்டு இருந்துச்சு. யாரு கண்ணு வச்சாங்கன்னு தெரியல, அவருக்கு கிராம்ஸ் புடிச்சுக்குச்சு. 80 ரன்ல ரிட்டையர் ஹேட் ஆகி உள்ளரி அனுப்பிச்சு விட்டாங்க. அவர் உள்ளரி போன உடனே ரன் ஓட போய் ஐயர்வாலும் அவுட் ஆகி உள்ளரி போயிட்டாரு. அவர் பாலை பார்க்காம நேரா ஓடி இருந்தாலே அவுட் ஆயிருக்க மாட்டாரு. என்ன விதின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கையில அடுத்து வந்த KL ராகுலும் அவுட். எப்படி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இங்கிலாந்துக்கு ரூட்டும் டவுசனும் பார்ட்னர்ஷிப்பை போட்டு பயங்கரமா பில்டு பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப் இந்தியாவுக்கு அமைஞ்சிச்சு. அதான் அக்ஷர் பட்டேலும் வாஷிங்டன் சுந்தரும். வாஷிங்டனுக்கு அப்புறம் வந்த அக்ஷர் பட்டேல் வேற மாதிரி ஆடி ஃபர்ஸ்ட் 50 போட்டாப்ல. அவர் கூடவே நின்று பொறுமையா ஆடி கரெக்டான டயத்துல ஆக்சிலேட்டரை பண்ணி 50 அடிக்கவும் 4 ரன் வேணும், இந்தியா ஜெயிக்கவும் 4 ரன் வேணும். அப்போ ஒரு சுத்துனாப்புல பாரு 6ல போய் விழுந்துச்சு. யாரு? நம்ம வாஷிங்டன் சுந்தர் தான். இந்தியா ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்சை வின் பண்றாங்க. ஒரு வழியா இந்தியா தோல்வியை ஸ்டாப் பண்ணி இன்னைக்கு வெற்றியை பதிவு பண்றாங்க ஓடிஐல.